தமிழ் இலக்கிய உலகிற்கு பெண்ணியம் என்ற கோட்பாட்டினை அறிமுகப்படுத்தியதில் இவருக்கு பெரும் பங்குண்டு. மேலை நாட்டு பெண்ணிய கோட்பாட்டாளர்களை அறிமுகப்படுத்துதல், தமிழில் உள்ள பெண் படைப்பாளிகளை அவர் தம் படைப்புகளையும் தொகுத்து நூல் வடிவில் வெளிக்கொணர்ந்துள்ளார். எத்திராஜ் மகளிர் கல்லூரி தமிழ் துறையின் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஆனால் தமிழ் பணியிலிருந்து ஓய்வின்றி அயராது பயணித்துக் கொண்டிருப்பவர். பிரேமா அம்மா அவர்களை ராஜம் கிருஷ்ணனின் பெண்ணிய பார்வை என்ற தலைப்பில் உரையாற்ற பேரன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு அருமையான ஒரு சூழலிலே ராஜம் கிருஷ்ணனுடைய நூற்றாண்டு விழா அவருடைய கருத்துக்களை முன்னெடுத்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கு பல வகையிலும் இதனை நடத்த வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இருந்த அஸ்டோரி நிறுவனத்திற்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம எத்திராஜ் கல்லூரியில் இதற்கான ஒரு தளத்தை அமைத்து கொடுத்த நம்முடைய கல்லூரி நிர்வாக குழு தலைவருக்கும், நம்முடைய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும், தமிழ் துறையினருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ராஜம் கிருஷ்ணன் அம்மாவினோடு நாம் வாழ்ந்திருக்கின்றோம், பயணித்து இருக்கின்றோம் என்பதே நம்ம ஒவ்வொரு பெண்களுக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். நீங்களெல்லாம் அவங்கள பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் நிறைய பேர் கை தூக்க சொன்னாங்க, யார் ராஜம் கிருஷ்ணனை படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் தான் கை தூக்குனாங்க. தெரியும், இங்கே முன்னாடி இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் மாணவ மாணவியர்களுக்கு தெரியலை. இன்றைக்கி நம்ம நிறைய இழந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த தகவல் தொடர்பு யுகத்திலே தேவையில்லாத செய்திகளை நிறைய உள்வாங்கி கொண்டு தேவையான பல விஷயங்களை நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறோம். நம்ம காதலையும் கருத்துலையும் படாமையே அது தவறி கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நிலையில் நம்முடைய முதல்வர் சொன்னார் இல்லையா, பாட நூல்களுக்கு அப்பாற்பட்டு பல விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வதற்கு இது மாதிரியான கருத்தரங்குகள் ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்ற நிலையில் இந்த கருத்தரங்கம் முடிந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு மாணவிகளும் நீங்கள் தேடி சென்று ராஜம் கிருஷ்ணனுடைய ஒரு கதையாவது படிக்க வேண்டும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுங்கிறத உறுதியாக நான் சொல்லுகின்றேன். ராஜம் கிருஷ்ணன் மேடத்தை பற்றி சொல்லணும்னா அவங்களுடைய பெண்ணிய சிந்தனைகளை பற்றி மட்டும்தான் நான் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறையா பேசலாம். பெண்ணிய சிந்தனைகளை பற்றியே நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம் மணிக்கணக்காக. என்னால் முடிந்த அளவுக்கு என்னுடைய நேரத்தில் என்ன தர முடியுமோ அதை நான் உங்களுக்கு என்னிடமிருந்து கடத்த பார்க்கின்றேன். இதை ஒரு நிகழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறேன். நான் என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால், ஜோதிர்லதா கிரிஜா அவங்க ஒரு எழுத்தாளர். அவங்களும் புரட்சிகரமாக பெண்ணிய சிந்தனையை முன்வைத்தவர்கள் அந்த காலகட்டத்தில். அதாவது ராஜம் கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்துக்கு அடுத்த காலத்தில் அதே காலகட்டம் தான் இவர்களும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவங்க நீங்காத நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை தொடர் திண்ணையில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தொடரில் அவங்க எழுதியிருக்காங்க 2 எழுத்து ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அவங்க குமுதத்தில் கொலையும் செய்வான்னு ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க, ஜோதிர்லதா கிரிஜா. அந்த கதையில் என்ன அப்படின்னா, கணவனும் அவனுடைய தாயாரும் ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மனைவி அதை கேட்க நேரிடுது. இவளை எப்படியாவது கொலை செஞ்சுட்டு நாம் வரதட்சணை வாங்கிறதுக்காக இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், இவளை நம்ம கொலை செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இவள் அதை கேட்டுட்டு அவள் என்ன செய்கிறா, இவங்க தான் நம்மளை கொலை செய்யணுமா, இவங்க என்னை கொலை செஞ்சுட்டு இன்னொரு பெண்ணையும் இதை மாதிரி தானே செய்வாங்க, இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னு இவன் என்ன செய்கிறான், கேஸ் அடுப்பை திறந்து விட்டு கணவனை அங்கே அடுப்படிக்கு போக சொல்லிடுறான். அவன் கேஸை திறந்துருக்கிறது தெரியாமல் பற்ற வச்சு அவன் இறந்துடுறான். அவனை காப்பாற்ற போய் அந்த தாயும் இறந்துருவா. கொலையும் செய்வாள் கதையினுடைய பெயர். இந்த கதையை எழுதியிருந்தாங்க, நன்றி, இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. இதை குமுதம் வெளியிட்டிருக்கு. இதை பற்றி ஒரு செய்தி இந்த கதை அந்த காலத்தில் நிச்சயமாக இது 60க்கு முன்னால் எழுதப்பட்ட கதை. இதை நிச்சயமாக ஒரு புரட்சியான கதை தான். அதுக்கு முன்னாடி நீலி வந்திருக்கு பழைய காப்பியங்களில். இருந்தாலும் கூட இதை படிச்சுட்டு நிறைய பேர் பல கருத்துக்களை அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க.
ஒரு இது இந்திரா காந்தி அம்மையார் வந்து இங்கே வருகை இருந்தபோது, சென்னைக்கு வருகை இருந்தபோது தமிழ் எழுத்தாளர்கள் ஒரு மாநாடு கூட்டி அதுக்கு அவங்க வந்திருக்காங்க. அந்த மாநாட்டில் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஜோதிலதா கிரிஜா குயிலி ராஜேஸ்வரிங்கிற தன்னுடைய சக எழுத்தாளர் தோழியோடு வர்றாங்க. அப்போ வந்து ராஜபூஷன் மேடம் பார்க்குறாங்க. பார்த்தோம்னே வேகமாக இங்கே வாமா, இங்கே வா ஜோதி, இங்கே வா, இங்கே வான்னு கூப்பிட்டு, நீ ஒரு கதை எழுதுனையே, அப்பா இப்படிதாம்மா எழுதணும், கதைன்னா இதுதான் கதை, சும்மா வந்து பதிபத்தை அது கற்பு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை, இதுதான் நடக்கணும், அதை கொலை செய்யறான்னா அதுக்கு முன்னாடி நம்ம கொலை செய்யணும், இதாம்மா கதை அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அவங்க வாழ்த்தி இவங்க போய் அவங்கள வாழ்த்தை வாங்கிக்கிட்டு இவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இடம் தேடிட்டு இருக்காங்க. அங்கே லக்ஷ்மி அம்மையார் உட்காந்துருக்காங்க. அவங்க கூப்பிட்றாங்க, இங்கே வாங்க வாங்க, கதையாமா எழுதியிருக்க, இப்படியா ஒரு கதை எழுதுவாங்க, நான் பண்பாட்டையே கெடுக்கிற அளவுக்கு ஒரு கதை, இப்படியெல்லாம் இனிமேல் நீ எழுதாதம்மா, நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது, அதை ஒட்டி எழுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரே காலகட்டத்தில் சம காலகட்டத்தில் இருக்கிற எழுத்தாளர் ரெண்டு பேருமே ரெண்டு விதமான கருத்து என்னுடைய கதையை பற்றி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ ராஜகிருஷ்ணன் சக எழுத்தாளர்களிடையே எப்படி நின்றார்கள், என்ன தான் மட்டும் எழுதலை, தான் மட்டும் பெண்ணியம் பேசலை, தன்னை சார்ந்தவர்கள் யார் எழுதினாலும் அதை பாராட்ட தயங்காதவர், அதை வந்து இன்னும் ஊக்குவிக்க தயங்காதவர் என்று நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட அவருடைய பெண்ணிய எழுத்துங்கிறது ஒரு நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம இவங்க பேசும்போதெல்லாம் சொன்னாங்க 50க்கு மேற்பட்ட நாவல்கள், 100க்கு மேற்பட்ட 100 இல்லை அவருங்க 300-400 சிறுகதைகள் எழுதியிருப்பாங்க, கட்டுரைகள் பல எழுதியிருக்காங்க. அந்த அடிநாதமாக அவங்களுடைய அந்த ஒவ்வொரு படைப்பிலையுமே அடிப்படையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா சுய விடுதலை, பெண்ணினுடைய சுய விடுதலை. பெண் வந்து தனித்து இயங்கக்கூடியவள், அவளுக்கு அந்த சுய விடுதலையை உணர்விக்க வேண்டும். ஏன்னா அந்த சுய விடுதலை வந்து அந்த ஒவ்வொரு பெண்ணிடத்தும் இல்லை. அவங்க வாழ்ந்த அந்த 50, 60, 70கள் எல்லாம் வந்து பெண் வந்து ஆணை சார்ந்து மட்டும்தான் தான் வாழ முடியும் நம்பக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து நீ தனித்து வாழ முடியும், உன்னால் தனித்து உன்னை இனம் காட்டி கொள்ள முடியும்னு ஒரு விஷயத்த சொன்னவர் வந்து அவர் தான். அவர் வந்து நான் ஏற்கனவே ராஜகிருஷ்ணனை பற்றி அவங்க பெண்ணிய சிந்தனை பற்றி கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அதில் நான் பார்த்த பார்வை வந்து ராஜகிருஷ்ணனுடைய எழுத்தை 2 பிரிவாக பிரிச்சுக்கிட்டேன். அதில் ஒரு பிரிவில் வந்து அவங்க வந்து முதல் பிரிவு, அதாவது 1977க்கு முன்னாடி உள்ள காலகட்டம், 1977க்கு அப்புறம் உள்ள காலகட்டம் 2 பிரித்தேன். அதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அந்த முதல் பகுதியில் வந்து இல்லத்துக்குள்ள குடும்பத்துக்குள்ள பெண் பெறுகின்ற ஒரு விடுதலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசுகிறாங்க. 76ல் அவங்க வந்து சோவியத் ரஷ்யா சென்று அங்கு நேரு நினைவு பரிசுன்னு அவங்க பெறுறாங்க. அந்த விருது வாங்கிட்டு வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்க்சிய பெண்ணிய விடுதலை சிந்தனைகள் இவற்றையெல்லாம் அவங்க வந்து பார்த்து வந்ததுக்கு அப்புறமேலு அவங்களுடைய எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றம், இது ரெண்டையுமே வந்து நான் எழுதினேன். ஆனால் எழுதின காலகட்டம் வந்து 2000கிட்ட. அப்போனா அவங்க எழுதிக்கிட்ட கதைகள் வந்து அந்த மாதிரி அடிப்படையில் பார்க்கறதுக்கு இடம் தந்தது. ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது 2000க்கு அப்புறம் அவங்க எழுதக்கூடிய காலத்தில் அவங்க இன்னொரு பரிமாணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவங்கள்ட்டையே நம்ம பார்க்கும்போது 3 பரிமாணங்கள் அவங்கள்ட்ட இருக்குது. பெண்ணியத்தை பேசும்போதே 3 விதமான பரிமாணங்கள் இருக்கின்றன என்பதை பற்றி ஒரு நிமிஷமா. ஸோ இந்த 3 வித பரிமாணங்களை நம்ம உள்வாங்க வேண்டும். அப்புறம் நான் அப்போ எழுதும்போது இன்னும் சில விஷயங்களை அவங்கள்ட்ட இன்னும் அதிகமாக படிச்சிருக்கணும். ஆனால் அந்த காலகட்டத்தில் எழுதும்போது அவங்க வந்து வீடு கதையை பற்றி இங்கே பேசிட்டு போனாங்க இல்லையா, நம்முடைய தலைமை உரையில். வீடு வந்து ஒரு முக்கியமான ஒரு கதை, அவங்களுடைய எழுத்தில் வந்து ரொம்ப முக்கியமான கதை. அதில் வந்து குடும்பத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு பெண், அதாவது தன்னுடைய 50 வயதில் குடும்பத்தை விட்டு வெளியில் வரா, தனக்கு வந்து ஒரு விடுதலை வேணும் அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய ஒரு பெண்ணை படைச்சு காட்டியிருக்காங்க. நான் நினச்சிட்டு 77 இவங்க ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இது மாதிரியான சிந்தனை இவங்ககிட்ட இருக்குன்னு. இல்லை, இப்போ பார்க்கும்போது பெண் குரல்னு அவங்களுடைய 2வது நாவல், அந்த பெண் குரல்லையே வந்து அவங்க வந்து இல்லத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு பெண்ணை படைச்சிருக்காங்க. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க தொடக்க காலத்தில் இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு
அடிப்படையில் வந்து ஒரு பெண் விடுதலை நோக்கு இருந்திருக்காங்க. என்னம்மா, என்ன விஷயங்க? பேசாதீங்கம்மா. பேசணும்னா நீ வெளியில் போய் பேசலாம். உங்கள் பேச்சை யாருமே தடுக்கலை. இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். இவ்வளோ நேரம் அருமையாக இருந்தீங்களே, பாராட்டுக்குரிய விதமாக இருந்தீங்களேம்மா. இந்த ஒரு 10 நிமிஷம் சரியா? சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் நான். இல்லை கொஞ்சம் எப்போ உணவு கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர். செவிக்கு உணவு இல்லாத போது தான் வயிற்றுக்கு ஈயப்படும். செவிக்கு தான் உணவு தந்துட்டே இருக்கமே. சரியா? சரி, இந்த நாவல்களில் அவர் வந்து பெண் குரல்ங்கிற நாவல் அவருடைய முக்கியமான ஒரு நாவல் அது. அந்த பெண் குரலில் அவர் வந்து வீட்டில் ஒத்து வரலை. கணவனுடைய சில விஷயங்கள், அதாவது என்ன நினைக்கிறான்னா, கூட்டு குடும்பத்தில் அவன் வந்து மனைவியோட பேசுறதுக்கு தயங்குறான், அவளோடு உறவு கொள்றதுக்கு அவன் தயங்குறான். யாரும் வீட்டில் குடும்பத்தில் ஆள் இல்லாத நேரத்தில் அவனோட பேசணும், அவளோட உறவு கொள்ளணும்னு நினைக்கிறான். ஆனால் அது அந்த பெண்ணுக்கு பிடிக்கல. அதனால அவள் சொல்கிறா, இங்கே வந்து நீ வந்து என்னை ஒரு மனுஷியாக, நீ திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணாக எல்லாருக்கும் முன்னால் என்னை பேசி என்னோட பழகி என்னோட உறவு கொள்வது மட்டும்தான் நான் விரும்பக்கூடியது என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம். இது எந்த கதை எழுதுனது எப்போ அப்படின்னு சொன்னால், பெண் குரல் வந்து 1954 வந்திருக்கு. 54 அவங்க வந்து இந்த சிந்தனையை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம கடந்து வந்த காலம் 80 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் ரித்திகா வந்து ஒரு கேஸ் நடக்குது. முதல் கதை அவங்க பேசின முதல் கதை வந்து சுதந்திர ஜோதி 1949 எழுதுகிறாங்க. வரதட்சணை கொடுமையை எதிர்த்து எழுதுகிறாங்க அந்த முதல் கதை. ஆனால் இன்றைக்கும் நம்ம சமூகத்தில் இது மாதிரி படித்த பெண்களிடம் இந்த மாதிரி வரதட்சணை கொடுமைக்கு பலியாகிற அவலம் இன்னைக்கு நடக்குதுன்னா கேட்டுக்கங்க, உங்களுக்காக தான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை ஏன் நாம் வைத்து கொண்டிருக்கின்றோம்? அப்போ நம்ம படிக்கலை, விழிப்புணர்வு பெறலை, சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலை, கருத்துக்களை வந்து உள்வாங்கலை. நம்ம வந்து இன்னைக்கு வெளியில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் காட்டக்கூடிய மற்ற உலகத்தில் எல்லாம் நீங்கள் இருக்கீங்களே ஒழிய, அந்த ஆடம்பர பரிமாணங்களை தான் விரும்புகிறீங்களே ஒழிய, உள்ளார்ந்த சிந்தனைகளை, நமக்கு தேவையான விடுதலை தரக்கூடிய சிந்தனைகளை நாம் படிக்கிறோமா, எழுதுகிறோமா, இல்லை பேசுகிறோமா, இல்லை நம்மளோடு இருக்கக்கூடிய சக தோழிகளோடு உரையாடுறோம்னா இல்லை. அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி நல்ல சிந்தனைகளை நம்ம பாடத்திட்டத்திலையும் நம்ம வைக்கிறதில்ல. பாடத்திட்டத்தில் வைத்தாலும் அது சரியான முறையில் நீங்கள் உள்வாங்குவதில்லை. ஸோ இந்த குறைகளை எல்லாம் நீங்க வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விழிப்புணர்வு தரக்கூடிய கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றன. அந்த மாதிரி நிலையில் சுதந்திர ஜோதி வந்து வரதட்சணையை எதிர்த்து வரக்கூடிய விஷயம், பெண் குரல் வந்து அதில் முக்கியமாக இந்த பாலியல், எனக்கு சுதந்திரம் வேணும், பாலியல் ஓ விருப்பத்துக்கெலாம் நான் வர முடியாதுன்னு சொல்கிறா பாருங்களேன். இது வந்து பேசினது நான் 54 சொன்னேன். பாலியல் அரசியல், செக்ஸுவல் பாலிடிக்ஸ்னு கேட் மிட்லட்டுங்கிறவங்க ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு நூலை எழுதியிருக்காங்க. பெண்களுக்கு பாலியல் விடுதலை தேவை, அவங்களுக்கு சுதந்திரமான ஒரு எண்ணத்தோடு செயல்பட வேண்டும்னு அவங்க எழுதின காலகட்டம் 70 தான் எழுதின அதுக்கு முன்னாடியே இந்த பாலியல் அரசியலை ஒரு கதையின் மூலமாக இந்த அம்மையார் நமக்கு தந்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால், இவங்களுடைய சிந்தனை, நம்ம சொல்லுவோம் பாரதி வந்து முன்னோக்கி சிந்தித்தார் அப்படின்னு சொல்லுவோம். பாரதியை பற்றி சொல்லும் பொழுது, சுதந்திரம் வருவதற்கு முன்னாலேயே ஆடுவோமே பல்லு பாடுவோமே பாடினார் பாரதியார். அது மாதிரி இந்த பாலியல் சிந்தனையை எப்படி அந்த காலத்தில் ஒரு கதைக்குள்ள 54 கொண்டு வந்து படைத்திருக்கிறார். இன்னும் நம்ம சமுதாயத்தில் அந்த வளர்ச்சிகள் இன்னமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோன்னு பார்க்கலாம். அது மாதிரி நிலக்கோலம் அப்படிங்கிற கதை, அதுக்கு அடுத்து வந்த கதை, இது 1967 வந்த கதை. இந்த கதையில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆண் தனக்கான மணாளனை தேர்ந்தெடுத்து கொள்ள பெண்ணுக்கு உரிமை உண்டு. எனக்கு யாரை பிடிக்கின்றதோ, என்னுடைய சிந்தனை அலைகளுக்கு யார் ஒத்து வருவார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை நாம அந்த நிலக்கோலத்திலே படைத்து காட்டியிருக்கிறார் என்று பார்க்கலாம். அடுத்து ரோஜா இதழ்கள்ங்கிற ஒரு கதை. அதில் என்னட்டானா, திருமணம் தான் வாழ்க்கை. ஒரு பெண்ணுக்கு வந்து இன்னைக்கு வரைக்குமே என்னென்ன சொல்கிறாங்க, வீட்டில் படிமா, நாளைக்கு உனக்கு அது உதவும், கல்யாணம் ஆனால் உனக்கு ஒரு உதவும், உன் குழந்தைகளை வளர்க்க உதவும், நாளைக்கு வேறு ஏதாவது குடும்பத்தில் சிக்கல் வந்தால் உனக்கு உதவும். படிப்புங்கிறது வந்து திருமணத்திற்கு எப்படி உதவக்கூடிய ஒரு விஷயமாக, திருமணத்திற்கு
இன்னும் கொஞ்சம் படித்த பொண்ணு, வேலை பார்க்குற பொண்ணுன்னா இன்னும் கொஞ்சம் சந்தையில் விலை போவாங்கங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கும் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் திருமணம் எனக்கு இலக்கு இல்லை, திருமணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஒரு கதையில் பேசியிருக்காங்க. நிலக்கோளங்கிற கதையில் பேசியிருக்காங்க என்று பார்க்கின்ற போது, ரோஜா மலர்கள் என்கிற கதையில் பேசியிருக்காங்க. இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா விலங்குகள்ங்கிற கதை. அதில் வந்து விலங்குனா என்ன விலங்கு, பெண்ணுக்கு எது விலங்கு சொல்லுங்க பார்க்கலாம். பெண்ணுக்கு எது விலங்கு? குடும்ப அமைப்பு விலங்கு தான், இல்லை சொல்ல சிறை நாட் விலங்கு. என்ன விலங்குன்னு சொல்றது? நம்முடைய நாம் அணிந்து கொள்ளக்கூடிய ஆடம்பரமான நகைகள், அதுக்கப்புறம் ஆடைகள், அணிகலன்கள், நம்ம பயங்கர மேக்கப் ஜாமான்கள். என்ன அதுக்காக இன்னைக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை வந்து விலங்குகள்ங்கிறாங்க. பெண்ணுக்கு சூட்டப்பட்ட விலங்குகள் வந்து இதுதான். இந்த விலங்குகளை அறுத்து எறிங்க. இந்த விலங்குகளை அறுத்து எரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தனித்துவம் மிக்கவர்களாக உருவாக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கதை இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து அவங்க பார்த்தோம்னா சலனங்கள் ஒரு கதை, வீடு அடுத்ததாக. இந்த வீடு பற்றி சொல்லும் பொழுது இதை நான் சொன்னேன் இல்லையா, வீடு வந்து ஒரு பெண் வந்து பலகாலமாக வீட்டில் வந்து 2 பெண், அவளுக்கு ஒரு பையன். கணவன் வந்து அவன் சொன்னதை தான் கேட்கணும், அந்த வழியில் தான் நடக்கணும். அப்படிங்கிறப்ப அவள் வந்து உணர்றான், இது இல்லை வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வந்து நான் வாழ்வதனால எந்த பயனும் கிடையாது. நான் இந்த சமூகத்துக்கு இல்லை யாருக்காவது என்னை ஒத்த பெண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அவன் நினைக்கிறா தன்னுடைய பையனோட பழகின ஒரு பெண் வந்து சூழல் காரணமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாகிறாள். ஆனால் அந்த பெண்ணை வந்து இவ கூட்டிகிட்டு வந்து வச்சு தான் வீட்டில் வச்சு அவன் மனத்தையும் உடலையும் பாதுகாக்கணும், அதுக்கான ஒரு இதை செய்யணும்னு நினைக்கிறான். ஆனால் மகனே எதிர்க்கிறான், வீட்டில் இருக்க கணவர் எதிர்க்கிறாரு, அந்த பெண்கள் எதிர்க்கிறாங்க. இனி எதுக்கு அந்த விஷயத்தை தலையில் தூக்கி போட்டுக்கிற, மற்றவங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவளால் அதை பொறுத்து கொள்ள முடியல. நீ வேண்டாம், இப்படிப்பட்ட என்னுடைய எண்ணத்தை சுய எண்ணத்தை நடக்க விடாத இந்த இடத்துல இருந்து நான் வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளியில் போகிறாள். வீட்டை விட்டு வெளியில் போய் அந்த பெண்ணுக்கான ஒரு அடைக்கலத்தை தந்து அவள் வந்து வாழக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் நம்ம. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான கதை. அவங்க சொன்ன மாதிரி 50 வயசில் வந்து நம்ம இனிமேல் என்ன இருக்குது, இப்படி பொறுத்து போயிடலாம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுகிற நிலையில் நான் என்னுடைய மாணவிகளை, இங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு நாங்கள் மகளிரியல் நடத்தும்போது குடும்ப நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று ஒரு முறை பர்சனல் ஹியரிங் ஒன்றை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்பட்டது. அப்போ ஒருத்தவங்க வந்து 45-50 வயது இருக்கும், கலைத்துறையில் புகழ்பெற்ற ஒருத்தர். அவங்க வந்து அந்த இதில் வந்து சொல்கிறாங்க, இது கேட்குறாங்க, எனக்கு இது வேணும், மனவிலக்கு வேணும்னு. அப்போ ஜட்ஜு கேட்குறாங்க, ஏமா இவ்வளோ நாள் இருந்தேங்க இப்போ என்ன வந்தது அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, நான் காதலித்து தான் அவனை திருமணம் பண்ணேன், ஆனால் அவன் ஒரு பெரிய குடிகாரனாக இருந்தான், அதை பொறுத்துக்கிட்டு தான் வாழ்ந்தேன். எனக்கு ஒரு பையன், ஸோ அந்த பையனை வளர்த்தெடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து இதெல்லாம் பொறுத்து வாழ்ந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு முறை வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பையனும் சேர்த்து குடிக்க வச்சுட்டு இருந்தார். இனிமேல் எனக்கு வந்து என்னுடைய குறிக்கோள் வந்து இந்த இடத்துல உடஞ்சிருச்சு. இனிமேல் இவங்களோட ஒரு குடும்பத்தை நடத்தி நான் வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் யாருக்காக வாழணும்னு நினச்சி, யாரை வந்து நல்வழிப்படுத்தணும், யாரை வந்து இந்த நல்ல குடிமகனாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், அவனே இன்றைக்கி வந்து ஒரு குடிகாரனாக மாறிவிட்ட பொழுது எனக்கு இந்த வாழ்க்கை தேவையில்லை. நான் இதை விட்டு வெளியில் வந்து நான் சுதந்திரமாக சமூகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பர்சனல் ஹியரிங்கில் சொல்கிறாங்க அவங்க. ஸோ அப்போ நடக்காத ஒரு விஷயத்தை அவங்க எழுதலை. அப்போ பெண்களுக்கு வந்து எல்லா காலகட்டத்திலும் ஒரு மன திண்மை வேணும், ஒரு குறிக்கோள் வேண்டும். அவங்க நிறைய இடங்களில், நான் இதில் முதல்ல பார்த்ததெல்லாம் நாவல் தான். சிறுகதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க, இந்த ஆண் எழுத்து பெண் எழுத்துலாம் இருக்கேம்மா, அதெல்லாம் வந்து சும்மா அப்படிலாம் பேசக்கூடாது, எல்லாம் எழுத்து தான் அப்படிங்கிறது தான் நிறையாவேத்தோட கருத்தாக இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உண்மைதான், எழுத்து தான், யார் எழுதுனாலும் அது எழுத்து தான். ஆனால் ஒரு ஆண் எழுதுறதுங்கிறது எப்படின்னா, ஒரு குயில் வந்து தன்னிச்சையாக வந்து ஒரு மரத்துலேருந்து கூவினா அது எப்படி ஒரு ஆன்ம விடுதலைன்னு நம்ம சொல்கிறோமோ, ஆனால் ஒரு கிளி கூண்டுக்குள்ளேருந்து கூவுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? அது எதை தேடி கூவுது?
அதுலேருந்து கூண்டுக்குள்ளேருந்து விடுதலை வேணும்னு கேட்குது. அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெண்கள் வந்து அப்படிதான் இல்லங்கிற கூண்டுக்குள்ளே சிறைப்பட்டு இருக்கின்றோம். எங்களுடைய உணர்வுங்கிறது அது அந்த ஆன்ம விடுதலை பேசும் குயிலினுடைய குரலிலிருந்து வேறுபட்டது. ஆண்கள் பேசும் விடுதலை நோக்கத்திலிருந்து இது வேறுபட்டது. ஏனால் நாங்கள் வேறு விதமான அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையில், அப்போ பெண் எழுத்து என்பது ஒரு வித்தியாசமான ஒரு எழுத்து, கட்டாயம் பேசப்பட வேண்டிய எழுத்துங்கிறத தான் அவங்க அந்த வார்த்தைகள்ல அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த கதைகள் அவங்க சொல்லும் பொழுது முக்கியமான 1-2 மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான விஷயத்த ஒரு கதையில் சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் அவள் வந்து ஒரு காதலன் சிறு வயதில் காதலிச்சிருக்கா. அதை தெரியாமல் காதலனும் காதலியும் அவங்க 2 பேரும் தவறு இழைச்சிட்டாங்க. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், இவன் வந்து கரு உண்டாகிறது கேள்விப்பட்ட உடனே அவன் வந்து அவளை விட்டு போயிடுறான். அந்த குடும்பமே அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பெண்ணினுடைய தாயையும் தந்தையும் தான் தவிக்கிறாங்க. என்ன பண்ணுவது, இந்த கருவை உள்ளே வாங்கி கொண்ட பெண்ணை என்ன செய்வது அப்படின்னு. அவளை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவள் கருவை கலைக்கிறாங்க. அந்த கருவை கலைத்த அந்த நிகழ்வுக்கு அப்புறமேலு அந்த பெண்ணுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதா அந்த அம்மாவுடைய அந்த கதை அப்படி நீளுது. இவன் வந்து பயப்படுறான். இந்த குழந்தை வந்து எப்படியாவது மகளை பார்த்த உடனே சொல்கிறார், எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சி உனக்கு திருமணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறான். இவளுக்கு வந்து கோபம் வருது அந்த பெண்ணுக்கு. இதையே திரும்பி திரும்பி இதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க, விட்டு தள்ளுங்க, இதெல்லாம் போச்சு, அவ்வளோதான், இதை தவிர இனி என்ன இருக்கோ அதை நோக்கி நம்ம பயணப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை வந்து முடியுது. அதாவது ஒரு வாழ்க்கை வந்து ஒரு இடத்துல தவறு நடந்துருது. இதைத்தான் அக்னி பிரவேசம் கதையில் ஜெயகாந்தன் எழுதினார். தவறு நடந்துருச்சு, அறியாத நடந்த ஒரு கல்லூரி மாணவனுடைய வாழ்க்கையில் தவறு நடந்துருச்சு. ஆனால் அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து ஐயோ இவ தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு அவன் மேலே நிறையா அந்த ஜலத்தை கொட்டி இது காசி தீர்த்த மாதிரி உன்னை தூய்மைப்படுத்திருச்சு, எல்லாத்தையும் உன் மனசை விட்டு எடுத்துரு, நடந்த விஷயம் எதுவுமே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது வந்து அக்னி பிரவேசம், இது சீதா குளிச்ச அக்னி பிரவேசங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த பெண் நினைக்கிறா, அம்மா நினைக்கிறா எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு. இல்லை, அவன் தான் உருப்படாதவன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. அவனை தேடி கொண்டு வந்து வச்சு திரும்பி உருப்படாத ஒரு வாழ்க்கையை நான் ஏன் வாழணும், இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு பெண் இருக்கான். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு, முதல்ல யாரோட பழகுறோம், எந்த விதத்தில் பழகுறோம், எந்த எல்லை வரைக்கும் நம்ம அனுமதிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு மனத்தின்மை வேணும், ஒரு தெளிவான நோக்கு இருக்கணும். அதுதான் இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு தேவையான ஒரு விஷயம். ஆனால் அதையும் மீறி ஒரு நடந்து விட்டது என்று சொன்னால் அதுக்காக நான் வாழ்க்கை முழுவதும் பழி கொடுத்து கொண்டு இருக்க வேண்டாம். அப்படி கூட புதிய பாதைன்னு ஒரு சினிமாவை எடுத்து நாசம் போன கதையும் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நாம இன்னும் நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் தூக்கி எறியணும். ஏன் ஒரு பொண்ணு வந்து கணவன் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான் வரதட்சணை கேட்டாங்கன்னு எதுக்கு சாகணும்? அது இந்த 20 இதில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எவ்வளோ காலத்தை கடந்து எவ்வளோ படிப்புகள் படித்து எவ்வளோ சாதனைகள் புரிந்து எவ்வளோ ஆட்சியாளராக அமர்ந்திருக்க நேரத்தில் ஒரு இடத்துல கூட அவளுக்கு விடிவு கிடைக்காது. அப்போ நம்ம வளர்க்கின்ற முறை, நம்ம படிக்கின்ற படிப்பு, நாம சூழல் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது முதல்ல அதை சொல்லுங்க. ஒரு உண்மையாக நேர்மையாக சிறப்பாக தைரியமாக இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறா நமக்கு. அதை கற்றுக்கொள்ளணும். அது கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பாடத்திட்டத்தைக்குள்ள தேடினாலும் அதை விட்டு வெளியிலே வந்து தேட வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியம். அதனால தயவு செய்து படிங்க, தயவு செய்து நிறைய விஷயங்களை நீங்கள் கேள்விப்படுங்க. ஏன்னா இப்போ இவங்க எழுதுறாங்க, ராஜம் கிருஷ்ணன் சமையல்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அம்பை எழுதுனாங்க, எவ்வளோ சமைப்பது, ஒரு நாளைக்கு எத்தனை படி சோறு அமைக்கிறோம், அப்போ வருஷத்தில் எத்தனை அம்மா எவ்வளோ சமைச்சிருப்பாங்க, எவ்வளோ தோசை சுட்டிருப்பாங்க, எவ்வளோ இட்லி சுட்டிருப்பாங்க. இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் அவங்களுமே இது யார் வந்து ரயிலை கண்டுபிடிச்சாங்களோ இவங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க, நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சிருப்பாங்க, பல்பு கண்டுபிடிச்சிருப்பாங்க, மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன் இவங்க கண்டுபிடிக்கல? இவங்கெல்லாம் ஊறுகாய் போடுறதுலையும் வத்தல் வடகம் போடுறதுலையும் பூச்சி வராமல் நம்முடைய இதில் பொருளை காப்பதுலையுமே இவங்களுக்கு நேரம் சரியாக போயிடுது. அப்புறம் எங்கே இவங்க என்ன பண்ண முடியும்? இதுதான் அவங்க கேள்வி. இதைத்தான் இவங்களும் கேட்குறாங்க.
இந்த சமையல்ங்கிற இடத்துக்குள்ள நம்ம குறுகி போய் இருந்துடக்கூடாது, அதை விட்டு வெளியில வந்து சமூகத்தில் நீங்க வந்து அங்கம் வகிக்க வேண்டும் அப்படிங்கிறப்ப முதல்ல அவங்களுக்கு காந்தி கை கொடுக்குறாரு. காந்தியினுடைய அந்த சுதந்திர சிந்தனை, பெண்கள் வந்து வெளியில வந்து சமூகத்துல போராட்டங்களை முன்னெடுக்கும் போது அதுக்கு வலு அதிகம்ங்கிற ஒரு சிந்தனையை இவங்களும் வைக்கிறாங்க. அதை பத்தி முழுமையா சித்ரா பேசுவாங்க, நான் அதை நிறைய தொடலை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உழைக்கும் மகளிரை பத்தி 77க்கு அப்புறம் அதிகமா பேசுறாங்க. அவங்க கதைகள் முழுக்குமே 77க்கு அப்புறம் வந்த கருப்பு மணிகள், கூட்டு குஞ்சுகள், கருப்பு மணிகள் உப்பளை பெண்களை பற்றி, கூட்டு குஞ்சுகள் தீப்பெட்டி தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி, சேற்றில் மனிதர்கள் விவசாய கூலிகளை பற்றி, அப்புறம் அலைவாய் கரையில் மீனவ பெண்களை பற்றி, இப்படி நிறைய பெண்கள் இந்த உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை, அவர்கள் வாழ்க்கையில அந்த பொருளாதார சுதந்திரம் இல்லாத சூழல்ல அவங்க எப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க என்பதையெல்லாம் அவங்க வந்து தன்னுடைய கதைகள், அடுத்து வரக்கூடிய கதைகள்ல சொன்னாங்க. இது ஒரு காலகட்டம். இறுதியா அவங்க 2000க்கு அப்புறம் படைச்ச அந்த சத்திய வேள்வியையும் அவங்களுடைய வனதேவியின் மைந்தர்கள் அந்த 2 கதையிலையும் ஆராய்ச்சி, அவங்களுடைய சமூகவியல் ஆராய்ச்சியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதை கதைப்படுத்தியிருக்காங்க. சத்திய வேள்வியில் சத்தியகாம்பன்கிற ஒருத்தன் ஒரு அடிமையினுடைய வயிற்றிலே பிறந்த பெண், அப்பா யாருன்னு தெரியாத ஒருவன். அவனை வந்து எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும்னு அவ தாய் நினைக்கிறான். நான் தான் அடிமை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னுடைய நிலையிலிருந்து நான் என் மகனை கடத்த வேண்டும், அவனை முன்னேற்ற வேண்டும் நினைக்கிறான். போய் ரிசீட்டை கேட்குறான். அப்பா தெரியாத பிள்ளைக்கெல்லாம் என்னத்தை சொல்லித்தர்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமூகத்தில் தாய் தந்தையை தெரியாத பிள்ளைகளுக்கு சீதை காலத்தில் இருந்து மதிப்பு கிடையாது. சீதையை மதிப்பு மிக்கவளாக மாற்றினார் ஜனகர். ஒரு வில்ல வச்சு பணைய பொருளா வச்சு இதை உடைக்கிறவனுக்கு தான் என் பொண்ணுன்னு சொன்னதுனால சீதை தப்பித்து ஒரு திருமண வாழ்க்கையை அடைகிறார். ஆண்டாளுக்கு அந்த இது வாய்க்கவில்லை. ஆனால் இந்த மாதிரியான சூழல்ல இந்த சீதை வந்து திருமணம் அவளுக்கு வந்து நடக்குது. அந்த சத்தியகாமன் வந்து அவன் வந்து நினைக்கிறான், அவன் வந்து திருப்பி கற்றுக்கிறான். அவன் வந்து சொல்கிறான், அவன் அம்மாட்ட போய் கேட்குறான், எனக்கு அப்பா யார் அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், நான் வந்து அடிமை, எவ்வளவோ பேர் என்கிட்ட வர்றாங்க, அரசர்களோ பிரபுக்களோ வராங்க, யாருமே உன்னோட அப்பா நான் எப்படி சொல்ல முடியும்ப்பா, இதையே போய் நீ அந்த ரிஷிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த ரிஷிக்கிட்ட போய் சொல்கிறான், நீ உண்மையை சொன்னாய் அல்லவா, நீ உனக்கு நான் கற்றுத்தருகிறேன் என்று சொல்லி வேதங்களையும் மற்ற சாரங்களையும் கற்றுக் கொடுத்து அவனை வந்து உருவாக்குகின்றார். அவன் வந்து ஒரு நாட்டை உருவாக்குகின்றான், அடிமை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க முற்படுகின்றான். அதுதான் சத்திய வேள்வி. இதே வந்து வனதேவியின் மைதானில் பார்த்தீங்கன்னா சீதை, இன்னைக்கு நீங்கள் யாரோ சொன்னாங்க, இன்னைக்கு ராஜலட்சுமி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ராமாயணத்தை பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அப்போ பவபூதின்னு ஒரு சமஸ்கிருத ஆசிரியர் வந்து ஒரு இதை நடத்த ஒரு நாட்கள் எழுதுறாரு. அதில் சீதையினுடைய விடுதலை நம்ம அது வரைக்கும் ராவணை மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ராமன்னா ஒரு கல்யாண குணங்கள் நிறைந்த, எல்லா குணங்களும் நிறைந்த ஒரு மகா உத்தம புருஷன்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் பேச்சா இருக்கு. ஆனால் அந்த உத்தம புருஷன் தன் மனைவியை எப்படி வைத்திருந்தான் என்பதுதான் ஒரு வினா இல்லையா? சரி, ஒரு முறை தீ குளினா தீயும் குளிச்சுட்டு வந்துட்டான். ஆனால் திரும்பவும் அவளை வந்து அவளுடைய கற்பை சோதிப்பது, அதுவும் இது உத்தரகாண்டம்னு ஒன்றை போட்டு வால்மீகி அதை தொடர்ந்து அவளுக்கு இழைக்கக்கூடிய இந்த ஆணாதிக்க சமூகம் இழைக்கக்கூடிய பல விஷயங்களை பேசுகிறார் அதில். ஆனால் கம்பர் அதை பேசாமல் நிறுத்திக்கிட்டார். ஆனால் இவங்க வந்து அதை எடுத்து தொடர்ந்துடுறாங்க. அவர் என்ன சொல்கிறான், இந்த லவகுஜன் வந்து தன்னுடைய குழந்தைகளாக நீ நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் ராமர். எப்படி நிரூபிக்க முடியும்? இப்போதான் வந்து சோதனைகள் நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? எப்படி நிரூபிக்க முடியும்? அவள் தவிக்கிறாள். ஆனால் அவர் முடிவு என்ன சொல்கிறாரு, பூமியே பிளந்து வந்து இவளை அப்படியே உள்வாங்கிட்டு போச்சு அப்படின்னு. ஆனால் இந்த கதையில் சொல்கிறாரு, நான் என்னுடைய மகள், நாங்கள் இந்த ஒன்றிடம் தான் வாழணும்னு கிடையாது, நாங்கள் வந்து இந்த வனத்திலே வனத்து தேவியினுடைய மைந்தர்களாக இந்த காட்டகத்திலே நாங்கள் வாழ்ந்து உறுதி பெறுவோம் அப்படின்னு சொல்லி மன்னன்ட்ட சொல்கிறா. மௌனமாக சொல்கிறா. அவருடைய மௌனம் தான் அங்கே சாட்சி. அதுக்கு அந்த மௌனத்தின் மூலமாக தன்னுடைய தங்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தைகள் தான் இவர்கள் இருவரும் என்று நிலைநிறுத்தக்கூடிய ஒன்று, மன்னனும் இவர்களோடு சேர்ந்து வாழ்வதாக கீதா மேடம் என்ன விரிவாக சொல்லுவாங்க. அப்படி ஒரு கதையை அவர் சொல்லுகின்றார். அதாவது எதையுமே யார் சொன்னாலும், நானே சொன்னாலும், இங்கே வேற யாரும் சொல்லிட்டு போனாலும் பேசிட்டு போனாலும்,
இதை அப்படியே செவிமடுக்காமல் இதில் உள்ள நல்லது கெட்டதை தேடி அதில் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதுதான் ராஜம் கிருஷ்ணனுடைய இந்த பெண்ணிய வேண்டுகோள். அவர் வந்து எப்படி கடைசியாக அவர்கிட்ட சொல்கிறேன், அவர் வந்து பரிசுக்காகவோ புகழுக்காகவோ பாராட்டுகளுக்காகவோ பணத்திற்காகவோ பதவிக்காகவோ ஆசைப்பட்டு பேனா பிடிக்கவில்லை. அவர் வந்து பேனா பிடித்தது இந்த பெண் சமூகத்தை சுய சிந்தனை உடைய சமூகமாக மாற்ற வேண்டும்ங்கிற ஒரு குறிக்கோளுக்காக தான். அவருடைய அடிப்படை ஒற்றை குறிக்கோள் நான் நினைக்கிறேன். அந்த குறிக்கோளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்தார். ஏன்னா நான் நேற்று கேட்டேன், இந்த இவருடைய புத்தகங்கள்லாம் வெளியிட்ட அகிலன் அந்த தமிழ் புத்தகாலயத்தில் அகிலன் கண்ணன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன் சார் எல்லா புத்தகங்களும் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க, ஆரம்பத்துலேருந்தே அந்த அம்மையார் வந்து பெண் விடுதலை பேசியிருக்காங்க, அப்படி ஒன்றும் அவங்க வாழ்க்கையில் வந்து பெரியாருக்கு வந்து ஒரு பிள்ளை அவங்க வீட்டில் வந்து விதவையாக வந்து அழுத கோலத்தை அவரை மாற்றுச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி எழுதுகிறாங்க, இவங்களுக்கு என்ன தாக்கம் இருந்திருக்கணும், உங்களுக்கு எதாவது தெரியுமா சார் அப்படின்னு கேட்டேன். இவங்க சொன்னது மாதிரி தான் கூட்டு குடும்ப வாழ்க்கை. ஆனால் 15 வருஷம் தான் இருந்து 15 வயசில் கல்யாணம், 20 வயசு வரைக்கும் அவ்வளோதான் இருந்திருக்கணும் அவங்க. அதுக்கப்புறம் கணவனோடு அவங்க வந்து தடி கொடுத்துட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க தன்னை சுற்றியுள்ள பெண்களை வந்து உற்று நோக்கி இவங்களாம் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த சமூகத்தில் ஒரு உப்பு பெறாத பிறந்து இறக்குறங்கிற ஒரு விஷயத்தை தவிர இவங்க என்ன சாதிக்காமல் ஒரு வாழ்ந்து மறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த பெண்களுக்கு தேவையா? நமக்கு ஆண்களுக்கு படித்தது போல மூளை கொடுத்துருக்கான், ஏன் நம்ம அதை பயன்படுத்தலை? எதுக்காக நம்ம மலங்கடிக்கப்பட்டிருக்கோம்? எதுக்காக நமக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கு? இந்த சிந்தனை, இந்த கேள்வி அவங்களுக்குள்ள நிச்சயமாக எழும்பிக்கொண்டே இருந்திருக்க வேண்டும். அதற்காக அந்த கேள்விக்கான விடை தேடி பயணப்பட்டு தன்னுடைய படைப்புகளை எல்லாம் அவர் தந்திருக்கிறார். ஆனால் கடைசி வரைக்கும் அதையே சொல்லிட்டு இருக்காருன்னா, ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த சமூகம் மாறவே இல்லை. இன்னமும் மாறிக்கிட்டு இருக்குன்னா ஒரு 10% மாறி இருக்குமா, 15% மாறி இருக்குமா அப்படின்னு தான் இருக்குது. இன்றைக்கும் நம்ம அடிமை தலைக்குள்ளே தான் இன்னும் நம்ம ஆளை புதைந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு இந்த ரித்விகா போன்ற பெண்கள் தான் சாட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி இன்னொரு கதை சொல்லி முடிச்சுட்டே போகணும், சொல்லியே ஆகணும். வேலி இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள்லாம் பார்க்கும்போது இந்த வேலி கதையை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு பையன், உயர் ஜாதி பையன் ஒரு தாழ்ந்த ஜாதி பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறான், வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறான். திருமணம் பண்ணிட்டு தாய் வந்து சகிச்சுக்கிறான். அப்போ ஒரு பெண், பக்கத்து வீட்டு பெண் வந்து கேட்குறான், எப்படி? ஆனால் அவளை எதையுமே வீட்டில் தொட விட மாட்டான், எல்லாமே அவளுக்கு அவர் ரூமுகளை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல். அவன் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறான், இவள் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறான். அப்போ வந்து அவங்க அம்மா வந்து பார்க்க வர முடியல, அவள் வந்து குழந்தை உண்டாயிருக்கா. அதுக்காக ஏதாவது செய்யணும்னு அவள் தமக்கம் மூலமாக ஒரு ரூபாலாம் கொடுத்து அனுப்புகிறான். நாங்கள் வந்து செஞ்சால் உங்களுக்கு ஒத்துக்கு வராது, ரூபா வந்து அனுப்புகிறேன், நீங்கள் செஞ்சுக்கங்க அப்படின்னு. அதை வாங்கிக்கிறார் மாமியார். இவளை வந்து தொட விடலை எதையுமே. அப்போ வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப வருத்தத்தில் அவள் படுத்திருக்கான். அப்போ அந்த மாமியார் வந்து சொல்கிறாங்க, ஏமா படுத்திருக்கிற, என்ன பண்ணுது, சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான். இந்த மாதம் பணம் கொடுக்கலையே, சம்பள பணம், எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு கேட்பான். உடனே அவள் எழுந்து போய் அந்த பணத்தை எடுத்து கொடுப்பாள். அதுக்கு முன்னாடி அந்த அம்மா பக்கத்து வீட்டு அம்மாட்ட சொல்லியிருக்கோம், எப்படி சகிச்சுக்கிறேன்னு கேட்டப்ப, இந்த வேலியை தாண்டி தான் ஆகணும், அது முள்ளு குத்துது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிறான். இந்த கதையில் முடிக்கல, வேலியாவது மண்ணாவது, பணத்து முன்னால் எதுவும் இல்லை. அதுதான் கதையோட முடிவு, வேலியாவது மண்ணாவது. அப்போ இந்த யானவ கொலையெல்லாம் எங்கே நடக்குதுன்னு தெரியுமா? ஜாதிக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே பணத்தை தூக்கி போட்டிங்கன்னா ஜாதி நிற்காது. ஸோ எல்லாமே இதுக்குள்ளே வந்து பொருளாதாரமும் உள்ள மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் யோசித்து அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். தன் வாழ்க்கையை எந்த அவங்க ஒரு நகை போட்டோ ஒரு அலங்காரமான ஒரு சேலை கட்டியோ, எங்கே அவங்க சொல்கிறாங்க, இலங்கைக்கு போயிட்டு வந்தேன், திரும்பி வந்து பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி அவங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும் பாருங்கள். எதுக்கும் ஆசைப்பட்டதில்லை, எதையும் செஞ்சுக்கிட்டதில்லை. உழைப்பு உழைப்பு உழைப்பு, மக்களுக்காக உழைப்பு, மக்களுக்காக எழுதுனாங்க. நிறைய அவங்க வந்து தொண்டு செஞ்சாங்க மக்களுக்கு. இவங்க சொன்னாங்க ரொம்ப அருமையாக அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்குரல் எடுத்திருக்காங்க. கோபம் அப்படி வரும் அவங்களுக்கு இந்த சமூகத்தை. அவங்க அந்த பணம் 3 லட்சத்தை கொடுக்கும்போது சொன்னாங்க, ஏன் எழுத்துக்கு 3 லட்சமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் எழுத்தை விற்க விரும்பலைங்கிற மாதிரி பேசுனாங்க. ஸோ அப்படிப்பட்ட
ஒரு இரும்பு மனுஷி. அந்த இரும்பு மனுஷியை கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடி கொண்டே இருப்போம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அவருடைய கதையை நீங்கள் படித்து அவருடைய கருத்துக்களை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி அமைகின்றேன். நன்றி. அம்மா தனது உரையில் ராஜம் அவர்களுடைய எழுத்து வாழ்வை 3 காலகட்டமாக பிரித்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய பெண்ணிய சிந்தனை எப்படி இருந்தது என்பதை அழகாக விளக்கியிருந்தார். அதே போல அவருடைய பேச்சை நீங்க உற்று கவனித்திருந்தால் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். பாடத்திட்டங்கள்ல நமக்கு பெண் படைப்பாளர்களுடைய எழுத்து இல்லை, அதனாலதான் இந்த மாதிரியான கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஆங்கில இலக்கியத்துறை மாணவர்களுக்கு விமன் ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்கு. ஆனா இதே தமிழ் இலக்கிய மாணவர்களுக்கு பெண்ணியம் தொடர்பான ஒரு தனி தாள் கிடையாது. பாடமா இருக்கு, ஆனா தனியாக பெண்ணியம் குறித்த ஒரு தாளாக. அப்ப அதான் இந்த கல்லூரியில இருக்கிறது ஒரு சிறப்பா பார்க்கப்படுது. ஆனா மற்ற கல்லூரிகள்ல பெண்ணியம் குறித்தான தனித்தாள் இல்ல. சரி, தனித்தாள் தான் இல்ல, படைப்புகள் பத்தி சொல்லும் போதாவது அதுலயாவது இடஒதுக்கீடு தரலாமே. அதனால பாட திட்டக்குழு இதனையும் கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் நலம்.